ஃப்ரெண்ட்ஸ், ப்ரௌனி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பட்டர், ஒரு 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிட்டர் ஸ்வீட் சாக்லேட் எடுத்துக்கலாம். அதை மெல்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம எக்கோடு சேர்த்து இப்போ பீட் பண்ண போகிறோம். சாக்லேட் மெல்ட் பண்ணுறப்போ ஒரு வெந்நீரில் அதுக்கு மேலே பாத்திரம் தொடாத மாதிரி வச்சு நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணணும். இல்லைன்னா ஸ்க்ராட்ச் இது அந்த அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். இப்போ 3 எக்கு, அதில் 1/2 கப் சுகர் போட்டு இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிறோம். நல்ல பேல் கலர் வர அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் ஆனதும் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் அண்ட் பட்டர் இருக்கும்ல, அதை இதோட ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். இதில் 1 கப் மைதா, அதுக்கப்புறமா நம்ம கொக்கோ பவுடர் இருக்கும்ல, அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நான் ஏற்கனவே சாக்லேட் மெல்ட் பண்ணி போட்டிருக்கனால கொக்கோ பவுடர் கொஞ்சம் கம்மியாக போடுறேன். நீங்கள் ரெசிபிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நான் எதுவும் ரைசிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணல, பேக்கிங் பவுடர் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ தட் உங்களுக்கு ப்ரௌனி கொஞ்சம் ஃபட்ஜியாக வரும். இதில் அட் த எண்ட் நம்ம இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம பீட்டர் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப டஃப் ஆகிடும். இந்த மாதிரி நல்ல மாவு அங்கங்கே இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பரில் நல்ல எண்ணெய் இல்லைன்னா பட்டர் தடவி நம்மளோட பேக்கிங் பேனில் வச்சிடுறோம். வச்சுட்டு நம்மளோட ப்ரௌனி மிக்சரை இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நட்ஸ் என்ன உங்களுக்கு பிடிக்குதோ அந்த நட்ஸ் இதில் லாஸ்ட்டில் நம்ம மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை பேக் பண்ணி எடுத்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக சுகர் டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரௌனி சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.